ஸ்ரீ குருபியோ நமக. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. ஆண்டாள் திவ்ய திருவடிகளே சரணம். ரசோ வைசக பாசரம் 20. ரொம்ப ரொம்ப அற்புதமான பாசரம். இது வரைக்கும் பகவான் வருவான் காப்பான்னு மட்டும் சொன்னோம். இதில் எப்படி வருவான், எப்படி அவன் ரக்ஷகனா இருக்கான்னு பார்க்க போகிறோம். பாசுரம் சேவிக்கலாம். 33 அமரர்க்கு முன் சென்று கப்பம் தவிர்க்கும் கலியே துயிலராய் செப்பமுடையாய் திரளுடையாய் செற்றார்க்கு வெப்பம் கொடுக்கும் விமலா துயிலராய் செப்பென்ன மென்முலை செவ்வாய் சிறுமருங்குல் நப்பின்னை நங்காய் திருவே துயிலராய் உக்கமும் தட்டொலியும் தந்துவுன் மணாலனை இப்போதே எம்மை நீராட்டேலோர் எம்பாவாய். ஃபர்ஸ்ட் அம்மாவை கன்வின்ஸ் பண்ணணும். கொஞ்சனும் கெஞ்சனும், சாஃப்டாக பேசணும். அப்புறம் சாக்லேட். இல்லை அனுகிரகம் கிடைக்கும். புருஷகார பூத்தை. இங்கே ஆனால் தாயாரோட ஹெல்ப்போட பெருமாளை மட்டுமா அடைய போகிறோம்? இல்லே, அவளோட சேர்ந்து அவனே அடையணும். இங்கே அதுக்கு ஹெல்ப் பண்ணுறா பிராட்டி. அதுக்கு அவ பெருமையை பாடி கூல் பண்ணணும். அவளோட பெருமையை பாட சாதாரணவா நம்மளால முடியுமோ? அதான் தாயாரே இங்க தாயாரோட பெருமையை பாடுறா. ஆச்சாரியர்கள் சொல்றா, இங்க பிராட்டியை முன்னிட்டு பெருமாள் அனுகிரகம் கிடைக்க ஒரு இன்சிடென்ட் சொல்லி எக்ஸ்பிளைன் பண்றாளா ஆண்டாள். திரிகூட்ட மலையில ஒரு யானை இருந்தது. அது தினமும் பகவானுக்கு ஆராதனை செய்ய ஒரு லேக்ல பூ பறிக்கும். கூட அதோட ஃபேமிலி, லேடீஸ், சில்ட்ரன் அவளும் வருவா. ஒரு நாள் அப்படி பூ பறிக்க அந்த லேக்கில் காலை வைக்க முதலை அதோட காலை கவ்வி பிடிக்கிறது. பாவம், வலி தாங்காம யானை ஹெல்ப் கேட்டு கத்துறது. நானே அந்த கிராக்கடைல் கிட்ட சண்டை போட்டு காலை இழுத்து துதிக்கையால அடி போட்டு எல்லா முயற்சியும் பண்ணுறது ஒன்றும் நடக்கலை. தன்னோட ஃபேமிலி யானைகள் எல்லாரையும் ஹெல்ப்புக்கு கூப்பிடுறது. அதுங்களுக்கு என்ன பண்ணணுமே தெரியலை. பயத்தில் பக்கத்துலேயே வரவே இல்லையாம். இப்படியே வருஷ கணக்கா அந்த யானையும் முதலையும் போராட்டம். மற்ற ஃபேமிலி எலிஃபண்ட்ஸ்க்கு எல்லாம் வெயிட் பண்ணி ஒன்றும் பண்ண முடியலைன்னு போயிடுத்து. கடைசியில முடியாம போக இந்த தாமரை பூவை தூக்கி வானத்துல பார்த்து ஆதி மூலமே பரமே பரமே ஆதி பீஜாயா அவ்யக்தாயா மூலாயான்னு அது யோசிச்சு கத்துறது. அது கத்தி முடிக்கிறதுக்குள்ள எங்கிருந்தோ ஜின்னு ஒரு சத்தம். 1 செகண்ட், அவ்வளவே தான். எலிஃபேண்டோட வலி போயிடுத்து. திரும்பி பார்த்தா கிராக்கடையில் ஒரு சக்கரம் கட் பண்ணியிருக்கு. மேலே நிமிர்ந்து பார்த்தா அந்தோ பகவான் விஷ்ணு கருடாழ்வார் மேலே கையை நீட்டி அந்த யானை துதிக்கையில் இருக்கிற பூவை வாங்கிண்டார். இந்த யானை இப்படி கத்தினதும் அங்கே மேலோகத்தில் நிறைய டவுட் கான்ஃபரன்ஸ் எல்லாம் நடக்கிறது. சச்சிதேவி இந்திரனை பார்த்து சொல்கிறா, அதான் கூப்பிடுறதே ஆதி மூலமேனு, போங்கோலன்னு. இந்திரன், அது எப்படிமா? அது நான் ஆக முடியும்? அது ஆதி மூலமேன்னு தானே கூப்பிட்டது. நமக்கெல்லாம் மூலம்னு ஒருத்தர் இருக்காரே. சரஸ்வதி தேவி பிரம்மாட்ட சொல்ல பிரம்மாவும் அது நான் இல்லைன்னு சொல்லிட்டார். பார்வதி தேவி சிவன்கிட்ட சொல்ல நான் மூலம்தான், ஆனால் எனக்கும் ஒரு மூலம் உண்டு, அதனால அது நான் இல்லைன்னு சொல்லிட்டார். இவ டிஸ்கஷன் பண்ணி முடிக்கிறதுக்குள்ளேயே அங்கே கஜேந்திரனுக்கு மோட்சமே கிடச்சிடுது. பெருமாள் ஓடி ஓடி போயிட்டார். எப்படி போனார்? இதில் இன்னொன்று தெரியுமா? இந்த மாதிரி பகவான் காக்க வரணும்னா அவர் பக்கத்தில் இருக்கிறவாளும் அவ்வளோ சாமர்த்தியம் வேணுமே. பகவான் எப்போ எங்கே போவார் தெரியாது. ஸோ கருடாழ்வார் மேலே ரெடியாக இருப்பார் எப்போவுமே. he just has to think whether to think. பார்த்தா கருடா will be ready in flight mode. 33 33 தேவர்கள், 12 துவாதச ஆதித்யர்கள், 8 அஷ்டவசுக்கள், 11 ஏகாதச ருத்ரர்கள், 2 த்வி அஸ்வினி குமாரர்கள், all together
33. அவ ஓரொருத்தர் கீழையும் 1,00,00,000 அமரர்கள் உண்டு. அந்த 33 டிவிஷன்ஸ் ஆஃப் தேவர்களுக்கெல்லாம் முன்னாடி போய் நின்னாராம் பெருமாள். அமரருக்கு முன் சென்று, எல்லாருக்கும் முன்னாடி சென்று. இந்த முன் அப்படிங்கிறதுக்கு இன்னொரு அர்த்தம் உண்டு. தேவர்கள் அசுரர்களால எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கா. அந்த அமரர்கள் கஷ்டம் தீரும் காலம் வந்ததும் அவ கூப்பிடாமலே அவ யோசிக்கும் முன்னாடியே போய் ஹெல்ப் பண்ணுவாராம் பகவான். கப்பம் தவிர்க்கும் கலியே. கப்பம் பயம், பயத்தை போக்கும் கலி. கலினா நல்ல மிடுக்குடையவன், சாமர்த்தியம் உடையவன். துயிலழாய், தூங்காமல் எழுந்திரு. செப்பமுடையாய், திரளுடையாய், அழகிய சாமர்த்தியம் படைத்தவனே, தேஜசுடையவனே. He skilled and intentful. செற்றார்க்கு வெப்பம் கொடுக்கும் விமலா. தர்மத்தோட எனிமீஸ்க்கு நெருப்பா இருக்கிறவனே, அவளை எரிச்சிடுறவனே. விமலா இப்படி எரிச்சு கொன்னாலும் ஹீஸ் இன்னோசன்ட். சாஃப்ட் ஹார்ட்டட். ஒரு கண்ணில் சூரியனை வச்சு எனிமீஸ்க்கு ஹீட்டை தருவான். இன்னொரு கண்ணில் சந்திரனை வச்சுண்டு டிவோட்டீஸ்க்கு கூலான அனுகிரகம் தருவான். எல்லா புகழையும் பாடியாச்சே, அப்புறம் ஏன் பதில் வரல? நமக்கு அன்மா தான்ப்பா. ஹெல்ப் இன் ஆல் சிச்சுவேஷன்ஸ். பேக் டு நப்பின்னை பிராட்டி. பிராட்டி பார்க்குற பார்வையே சரியில்லை. அவன் இவ்வளோ பாடுறாளே, இவாளாம் நம்மளை கண்டுக்கவே இல்லையேன்னு தான் பார்க்குறா. அங்கேயும் ஒரு 8 சொல்லிட்டு வரணும். பெண்ண மென்முலை, செவ்வாய் சிறுமருங்குள். பாசம்ஸ் ஆஃப் ஃபர்ம், ரவுண்ட் லைக் அ அப்டர்ன்ட் காப்பர் பாட். செவ்வாய் பவழம் நல்ல ரெட்டாக இருக்கும். அந்த ரெட் கலரில் லிப்ஸோட இருக்கக்கூடிய தாயே, சின்னதா மெல்லிதா இருக்கிற இடை கொண்டவளே, நப்பின்னை நங்காய், நல்ல பெண்ணே, குற்றமில்லாத பெண்ணே. திருவே, எல்லா பிராட்டியும் அந்த லக்ஷ்மி தேவி அம்சம்தான். நீயே தானே அந்த லக்ஷ்மி தேவி, சீதா பிராட்டி, ருக்மிணி தாயார். தாயே, தூங்காம எழுந்து வாமா. உக்கமும் தட்டொலியும். ராத்திரி பூரா தூங்கின்னு இருந்தேலே, கொஞ்சம் எழுந்து ட்ரெஸ் பண்ணிட்டு ஹாப்பியா கண்ணாடியை காண்பித்து உன் மணாளனை, உன்னோட ஹஸ்பண்ட் எழுப்பி விடு. கதவை திறந்து விட்டா நாங்களும் ஸ்நானம் பண்ணிட்டு பகவான் கைங்கரியம் செய்யணுமே. அனுப்பி வைமா. கோயில்ல விஷு பண்டிகை எப்போ கண்ணாடி வைப்பா பகவான் முன்னாடி, பெரிய கண்ணாடி. நம்ம எல்லாம் ட்ரெஸ் பண்ணிண்டா மிரர் பார்த்து ஹாப்பி ஹாப்பி ஆக மாட்டோமா? அதே மாதிரி தான் பகவான் அலங்காரம் பண்ணி தன்னோட அழகு அவரே பார்த்து சந்தோஷப்படுவார். நம்மளும் நம்மை அந்த கண்ணாடியில் அவரோட சேர்ந்து பார்த்தா பிளெஸ்ட் ஃபீலிங் கிடைக்கும். பி மோர் ஹாப்பி, மோர் பிளெஸ்ஸிங்ஸ், இல்லையா? இதெல்லாம் மங்களகரமான வஸ்துக்கள். பகவானுக்கு ஷோடசோபச்சாரம்ல யூஸ் பண்ணுவா. அதனால விசிறியை வச்சுக்கோ, கண்ணாடியை வச்சுக்கோ, கிருஷ்ணனை எழுப்பு, எங்களை கூப்பிடு, நாங்களும் வந்து பகவத் அனுபவம் பெறுவோம். இந்த பாசுரம்ல என்ன மாதிரியான நாமம்? முன்ன பாசுரம்ல ஆண்டாள் தத்துவம் அன்று, நீங்க 2 பேருமே செவி சாய்க்காம வராம இருக்கிறது நல்லதில்லைன்னு சொன்னா, அப்புறம் யோசிச்சு பார்க்கறா, கொஞ்சம் ஹார்ஷா பேசிட்டோமோ, கோர்ஸ் கரெக்ஷன் பண்ணணுமே. அதான் நப்பின்னை கிருஷ்ணனோட பெருமை சொல்லி பாடுறா இந்த பாசுரத்துல. அதான் முதல் 4 லைன்ஸ் கிருஷ்ணனை பாடி லாஸ்ட் 4 லைன்ஸ் நப்பின்னைய பாடுறா. கப்பம் தவிர்க்கும் கலி. கப்பம் சம்ஸ்கிருதம்ல இருந்து வந்த ஒரு வார்த்தை. கம்ப, கம்பக, நடுக்கம், ஷிவரிங், ஹியர், ஷிவரிங் அவுட் ஆஃப் ஃபியர். அடியார்களுடைய நடுக்கம் போக்கும் கலி. நிறைய இன்ஸ்டன்சஸ் இருக்கு. ராட்சசா கிட்ட இருந்து அவனோட டிவோட்டீஸை காப்பாத்துறவன். சம் எக்ஸாம்பிள்ஸ் வீல் சி. ஹிரண்யாக்ஷன் பூமாதேவிய கடல் அடியில போட்டுட்டான். ராகமூர்த்தியா வந்து பூமாதேவியோட நடுக்கத்தை போக்கினான். ஹிரண்யகசிபு தன்னோட பேர் வேர்ல்ட்ல ஃபேமஸ் ஆக்கன்னு நினைச்சானே, தப்பில்லை. ஆனா பெருமாளோட பேர் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டானே. தேவர்கள் துன்பப்பட்டான். அதையும் மீறி தன்னோட பக்தன் பிரகலாதனை பையன்னு கூட பார்க்காம அவ்வளோ துன்பப்படுத்தினானே. நரசிம்ஹரா வந்து காப்பாத்தினான். ராவணன் சூரியன் கூட அவன் கேட்டு
உதிக்கணும் மறையணும். ராமனா வந்து சம்ஹாரம் பண்ணினான். கம்சன் தன் சகோதரின்னு கூட பார்க்காம ஜெயில போட்டான். கண்ணன் பிறந்துட்டான்னு தெரிஞ்சு அவன் யாருன்னு கண்டுபிடிக்க மொத்த நிறைய சின்னஞ்சிறு குழந்தைகளை கொன்னான். அவனுக்காகவும் வந்தான் கிருஷ்ணனாக. நினைத்தால் போதுமே. நாராயணா, ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. கலினா சம்ஸ்கிருதம்ல பலம், ஃபோர்ஸ்னு அர்த்தம். மகாபாரதத்துல கிருஷ்ணன் பாண்டவர்களுக்காக பலமா தான் இருந்தான். தி டிரைவிங் ஃபோர்ஸ் பிஹைண்ட் பாண்டவாஸ். அவளுக்காக தூதனா போனானே, தர்மத்தை காக்க, தன்னோட டிவோட்டீஸை காக்க. கலினா ஹீரோனும் அர்த்தம் உண்டு. ஸ்மார்ட் அண்ட் ஸ்டைலிஷ் ஹூ ஹேஸ் ஸ்ட்ரென்த். ஹீரோ ஹூ vanquishes the fear of his devotees. ஓ மைட்டி கண்ணா. இந்த 18-19-20 பாசுரத்தோட விசேஷம் இன்னொன்று இருக்கு. என்ன தெரியுமா? நீலாதேவி அவதாரம் நப்பின்னை, பூமாதேவி அவதாரம் ஆண்டாள். கிருஷ்ணன் மார்பில், அந்த பெருமாள் மார்பில் இருக்கா லக்ஷ்மி தேவி. ஆக பெருமாளோட சேர்ந்து 3 பிராட்டியும் சேர்ந்து இங்க சேவிக்கலாம். எவ்வளோ பெரிய பாக்கியம். இன்னைக்கு திவ்ய தேசம், தொண்டை நாட்டு திவ்ய தேசம் திருப்பாடகம். பாண்டவ தூத பெருமாள், தாயார் ருக்மிணி சத்யபாமா. யதா யதா ஹி தர்மஸ்ய க்ளானிர்பவதி பாரத அபியுக்தானமதர்மஸ்ய ததாத்மானம் ஸ்ருஜாம்யஹம் பரித்ராணாய சாதூனாம் விநாசாய ச துஷ்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே. செல்வத்திருமகளை திடம் கொண்டு சிந்தனை செய்திடுவோம். செல்வம் எல்லாம் தருவாள் நமதொளி திக்கனைத்தும் பரவும். ஆண்டாள் திவ்ய திருவடிகளே சரணம். ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணம் அஸ்து.